அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்தி. இந்த வீடியோவில் ரிச்சர்ட் பேக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரைட்டர் எழுதின ஜொனாத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படிங்கிற ஒரு நாவல் பற்றி பார்க்கலாம். ரிச்சர்ட் பேக் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அண்ட் இவர் இவருடைய ஒர்க்ஸில் அதிகமாக ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்க்குறாரு. அதாவது கற்பனை மூலமாக ஒரு கதையை உருவாக்கி அது மூலமாக ஃபிலாசபியை சொல்கிறது தான் இவருடைய ஸ்டைல். அண்ட் அதை தான் இந்த ஜொனாத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படிங்கிற ஒரு நாவல்லையும் இவர் கொடுத்துருக்காரு. இவருடைய மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கலாகவும் இருக்கும். அண்ட் அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து தான் இவர் ஃபிலாசபி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ நம்ம நாவலுக்குள்ளே போகலாம். இதோடைய மேஜர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜொனாத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அண்ட் தென் சலீவன். ஜொனாத்தனுடைய ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதையில் ஜொனாத்தனுடைய நார்மல் லைஃப்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போவார். அங்கே தான் சலீவனை மீட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எல்டர் சயாங் அப்படிங்கிறவங்க ஸோ அந்த இன்னொரு வேர்ல்டு மாதிரி போனாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு வேர்ல்டு கிடையாது, அந்த இடத்த விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு வயதான ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் தான் இந்த எல்டர் சயாங். அண்ட் தென் ஃப்ளெச்சர் லின் சீகல். இந்த சீகல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொனாத்தனுக்கு ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க. தென் ஆந்தனி சீகல். இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த ஒரு நாவல் 3 பார்ட் தான் ரிச்சர்ட் பேக் பப்ளிஷ் பண்ணப்போ வெளியான ஒரு பார்ட்ஸ். அண்ட் தென் லேட்டராக ஒரு பார்ட் 4 ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்ட் 4ல் தான் இந்த ஆந்தனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். நிறைய பேரோட சிலபஸில் இந்த மாதிரி 3 பார்ட் தான் இருக்கும். சப்போஸ் 4வது பார்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த கடைசியில் சொல்கிற அந்த பார்ட்டை சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஃப்ளெச்சர் சீகலோடைய மேஜர் கேரக்டர்ஸ் முடிஞ்சிடும். இப்போ நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த நாவலுடைய ஃபஸ்ட்டு சீன் எப்படி இருக்குது, பார்ட் 1ல் சீன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோர் கிட்ட தான் ஆரம்பிக்குது. கடல் கரையில் மக்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கதை ஃபுல்லாக சீகல்ஸை பற்றி தான் வரப்போகுது. சீகல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கடல் பறவை. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃப்ளாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான சீகல்ஸ் எல்லாம் வேகமாக அடித்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக வராங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதே நேரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ளாக்கெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு சண்டை போட்டுருக்க டைமில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஜொனாத்தன் லிவிங்ஸ்டன் சீகல், நம்மளோட கதையோடைய ஹீரோ ப்ரொட்டகானிஸ்ட் பயங்கரமாக 100 டைம் மேலே மேலே ரொம்ப ஹைட்லேருந்து வேகமாக கீழே பறந்து அப்படியே ஸ்லோவாக நிற்கணும். ஸோ அதுதான் அவர் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பறக்கிறதுலே விதவிதமான டெக்னிக்ஸ் இருக்கும், ஸ்டைல் இருக்கும். ஸோ அது எல்லாமே அவர் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். ஸோ அதனாலே அந்த மற்ற ஃப்ளாக்ஸ் எல்லாம் நம்ம ஜொனாத்தன் லிவிங்ஸ்டன் சீகலை ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ ஜொனாத்தனுடைய அம்மா அப்பா ரொம்பவே கவலைப்படுவாங்க. ஏன்னா மற்ற பறவைகள் சீகல்ஸ் எல்லாமே சாப்பாடுன்னு சொன்னால் வேகமாக போய் சாப்பிட்றாங்க, அடித்து பிடிச்சி சண்டை போடுறாங்க. அந்த பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஸோ ஜொனாத்தனுடைய பாடி ஃபிகர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக ஸ்கின்னியாக இருக்கார். பட் அவர் அவர் பறக்கிறப்ப அந்த எனர்ஜி குறையாமலாம் இருக்குது. ஸோ அவருக்கு தேவையான ஃபுட்டை சாப்பிட்டுக்கிறாரு. பட் இந்த மாதிரி அடித்து பிடிச்சி சாப்பிட்றதுல அவருக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. லைஃப் அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் நினைக்கல. லைஃப் இஸ் சம்திங் மோர் தென் ஈட்டிங் அப்படிங்கிறது தான் ஜொனாத்தன் நினச்சிட்ருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா ஜொனாத்தன் கிட்டே போய் நீயும் மற்ற சீகல் மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜொனாத்தனும் ட்ரை பண்ணுறாரு. தென் அவங்க ஃபாதர் கேட்குறாரு, நீ ஏன்ப்பா ஃப்ளாக்கை விட்டு தனியாகவே போயிட்டுருக்க? பிகாஸ் ஒரு சீகல் அப்படின்னா கடலில் பறவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளாக்கோடு சேர்ந்து தான் இருக்கும். தனியாக எதுவுமே மேக்ஸிமம் பறக்காது. இந்த மாதிரி கூட்டாக சேர்ந்து பறக்கிற பறவைகள் தனியாக பறக்காது. தனியாக பறந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆபத்துகள் அதிகம். பெரிய பறவைகள் அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே அவங்க எப்பவுமே கூட்டமாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் பிரிய மாட்டாங்க. அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டு பறவைகள் அந்த தனியாக பிரிஞ்சு போன பறவை ஏற்றுக்காது. ஸோ அதனால் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த பையன் இந்த மாதிரி கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரை அவங்கள்ட்ட இழுக்க பார்க்குறாங்க. ஜொனாத்தனும் ரொம்ப அவங்க அம்மா அப்பாலாம் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு சரி நான் அவரும் மொத்த சீகல் மாதிரி இருக்கலாம், நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க பார்க்குறாரு. பட் அவரால் இருக்கவே முடியல. பிகாஸ் உங்களுக்கு ஒரு பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேஷன் இருக்கும்போது வேறு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடாக இருக்க முடியாது. மற்ற சீகளோட அடித்து பிடிச்சிட்டு சாப்பாட்டுக்காக போட்டி போடுற ஒரு ஆளாக ஜொனாத்தனால் தன்னை மாற்றிக்க முடியலை. ஸோ ட்ரை பண்ணுறாரு, முடியலை. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த ஃப்ளாக்கை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது ரொம்ப இன்னும் ஹைட்டில் போய் பறந்து ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஸோ இதிலேருந்து அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, இவர் பறக்கிறது மூலமாக சப்போஸ் அச்சீவ் பண்ணிட்டா அந்த ஃப்ளாக்கெல்லாம் அவரை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ஃபீட்லேருந்து
மேலேருந்து பறந்து வந்து அந்த கடல் மட்டத்துக்கிட்ட வர்றப்போ வந்து அப்படியே ஸ்லோவாக லேண்ட் ஆவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு மேக்ஸிமம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ பயங்கரமாக இவருக்கு அடிபட்டுருது. இவர் வந்து பொத்துன்னு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. இவருக்கு வந்து ரெக்க ஃபுல்லாக வந்து ஈரமாயிடுது. ஸோ அந்த டைமில் இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஈரமான இறகுகள் வந்து இன்னும் வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுந்தால் இன்னும் ஃபோர்ஸாக விழுகும், ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து 2000 ஃபீட்டுக்கு வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே பறக்க ஆரம்பிக்கும் போது இவருடைய ஃபீட் ஐ மீன் 90 மைல்ஸ் பர் ஹார்ஸ் அதில் வந்து அந்த ஸ்பீடில் தான் வந்து பறந்துட்டுருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த 2000 ஃபீட்லேருந்து பறக்கிறப்ப ஜாலியாக இருந்துச்சு தவிர அதை லேண்ட் பண்ணுறப்போ அவருக்கு கண்ட்ரோல் கிடைக்கல. மறுபடியும் பொத்துன்னு வந்து தண்ணிக்குள்ளே விழுகிறாரு. இப்போ வந்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருடைய ரெக்கையெல்லாம் வந்து அங்கங்கே லைட்டாக பிஞ்சு பிஞ்சு போயிடுது. ஸோ இந்த டைமில் அவர் ரொம்பவே வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடுறாரு. ஸோ நானும் மற்ற சீகல் மாதிரி தான். எனக்கும் அவங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. என்ன அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு தேவை அப்படிங்கிறதுக்காகவே வந்து பறப்பாங்க. பட் வந்து அவங்கள விட நான் கொஞ்சம் எக்ஸலாக பறப்பேன். மற்றபடி பார்த்தோம்னா எனக்கும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிகிட்ருக்காரு. தென் அந்த சீகல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இந்த ஃப்ளாக் கூடயே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு 100 ஃபீட் அந்த கடல் மட்டத்துலேருந்து மேலே எந்திரிச்சு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறந்துட்டுருக்கப்போ வந்து திடீர்னு அவருக்குள்ள ஒரு குரல் கேட்குது. என்ன அப்படின்னா, ஒரு சீகல் வந்து தனியாக இந்த மாதிரி பறக்கக்கூடாது. அதுவும் வந்து இவர் பறக்கிற டைம் இவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைம். ஸோ இந்த மாதிரி இருட்டில் வந்து இவ்வளோ கம்மியான ஹைட்டில் பறந்துட்டு இருந்தால் அவுல், அதாவது ஆந்தை, இந்த மாதிரி பெரிய பறவைகள்லாம் வந்து அந்த சீகலை பிடிச்சிட்டு போயிடும். அப்படிங்கிறனால எல்லா சீகலுமே வந்து ஒரு ஃப்ளாக்காக தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் தனியாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த சீகல் ஜொனாத்தனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரல் கேட்குது. அதே சமயத்தில் ஏற்கனவே டிப்ரெஸ்டாக இருந்தனால ஜொனாத்தனுக்கு வந்து நிறைய தோணுது, நம்ம ஒன்றும் ஃபால்கன் கிடையாது. ஃபால்கன் அப்படிங்கிறது ஒரு பறவை. அந்த பறவைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான விங்ஸ் இருக்கும். ஸோ ஷார்ட்டான விங்ஸ் இருக்கனால அதால் ரொம்பவே ஸ்பீடாக பறக்க முடியும். மற்ற பறவைகளை விட ரொம்பவே ஸ்பீடாக பறக்க முடியும். ஸோ அதான் வந்து அந்த பறவைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவருக்குள்ளே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி அப்பப்போ தோணும், நான் ஒன்றும் ஒரு ஃபால்கன் கிடையாது, நான் ஒரு சீகல், என்னால் இவ்வளோ தான் முடியும். பட் அவருக்கு வந்து அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் மேலே நம்பிக்கை இருந்தாலும் தான் வந்து ஃபால்கனுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவருக்கு எப்பயுமே எழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அந்த டிப்ரெஷனில் அவர் நினச்சிட்டே போயிட்டுருக்கப்போ டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படின்னா, அவருடைய ரெக்கை வந்து பெருசாக இருக்குது இல்லையா, அதை வந்து மடித்து விட்டுட்டு பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பறந்தா தானும் ஒரு ஃபால்கன் மாதிரி ஸ்பீடாக பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மறுபடியும் அதே ஒரு எந்தூசியாசமோடு வந்து அவங்க வந்து பெரிய ஹைட் 2000 ஃபீட்லேருந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த தடவை ஜொனாத்தன் நினச்சது வந்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த 2000 ஃபீட்டில் அவர் முன்னாடி விழுந்தப்போ பயங்கரமாக அடிபட்டுச்சு. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா 140 மைல்ஸ் பெர் ஹார் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் வந்து ஜொனாத்தன் பறக்கிறாங்க. அண்ட் இந்த தடவை வந்து அவர் கீழே விழுகாமல் கரெக்டாக வந்து ஸ்லோ லேண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்தது. ஸோ அதோடு அவர் விடவே இல்லை. மறுபடியும் 5000 ஃபீட்லேருந்து விழுகிறாரு. அப்போ வந்து 240 மைல்ஸ் பெர் ஹார் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் வந்து அவரால் பறக்க முடிஞ்சது. அண்ட் இந்த ஒரு ஹைட்டில் இந்த ஒரு 5000 ஃபீட்லையும் இந்த 240 மைல்ஸ் பெர் ஹார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் இவருக்கு வந்து டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைகிறாரு. அண்ட் 5000 ஃபீட்டில் வந்து டெர்மினல் வெலாசிட்டியோடைய கிடைக்கிறத வந்து அவர் உணர ஆரம்பிச்சிடாரு. அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா 8000 ஃபீட்டில் தான் வந்து அவர் வந்து டெர்மினல் வெலாசிட்டியை வந்து அட்டைன் பண்ணுறாரு. டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்போ வந்து மேலேருந்து நம்ம ஒரு கல்லை கீழே போட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே அப்படியே போயிட்டே இருக்கும். பட் டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து அது மேலே வரும், ஆப்போசிட்டாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அதுவாக வர்றது தான் வந்து டெர்மினல் வெலாசிட்டி. 12th படிச்சிருப்போம். ஐ திங்க் நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் சேஞ்ச் இட். அண்ட் இந்த ஒரு இதில் வந்து டெர்மினல் வெலாசிட்டி அடைகிறாங்க. நிறையா டெக்னிக்ஸ் வந்து இப்போ பறக்கிறதுல வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி நம்ம ஃப்ளாக் வந்து திரும்பி போகலாம். இப்போ வந்து நம்ம பறக்கிறதெல்லாம் வந்து காமிச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளாக் வந்து அவங்கள ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாக் கிட்டே போகிறாரு. ஸோ ஃப்ளாக் கிட்டே வந்து அவர் பறக்கிறப்போ அவர் வந்து தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அவங்கள்ட்ட காமிக்கணுங்கிறதுக்காக அப்படி பயங்கரமாக வந்து பறந்து அவங்க முன்னாடி நடுவில் போய் நிற்கிறாரு. ஃப்ளாக்கில் இருக்க எல்லாரும் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யாரா இது இவ்வளோ தான் பண்ணுறது, நம்மளோட சேர்ந்த சீகலா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, ஜொனாத்தனா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து லேண்ட் லேண்ட் கிட்டே நிற்கிறாரு. அப்போ வந்து அந்த ஃப்ளாக் வந்து ஒரு எல்டராக இருப்பாங்க, இல்லைனா ஒரு லீடர் மாதிரி இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு ஜொனாதன் கிட்ட வந்து கம் ஸ்ட்ரைட் இன் தி சென்டர் ஃபார் ஷேம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எக்ஸாக்ட்லி அவர் என்ன ஒரு வார்த்தையை வந்து கோட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்டாண்ட் இன் சென்டர் ஃபார் ஷேம் டு தி ஸ்ட்ரைட் ஆஃப் யுவர் ஃபெல்லோ சீகல்.
ஜொனாதனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே புரியல. அவர் வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. என்னடா நம்ம இவ்வளோ வந்து பறக்கிறதுல வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். என்ன போய் வந்து ஒரு அவமான சின்னம்ங்கிற மாதிரி வந்து இந்த எல்டர் வந்து சொல்கிறாரே, இது என்ன வந்து இப்படி இருக்குது? ஸோ நம்ம வந்து ஃபெல்லோ சீகலுக்கு நடுவில் வந்து ஒரு அவமான சின்னமாகிட்டோமா? என்ன இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. ஐ மீன் அந்த அவர் வார்த்தையை சொன்ன உடனே ஜொனாதனுக்கு வந்து இதுதான் வந்து மனசில் ஓடிட்டுருக்கு. அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து உன்னை ஒதுக்கி வச்சுட்டு வந்து ஃப்ளாக்கை விட்டு இனிமேல் நீ சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஃப்ளாக்கில் இருக்க மற்ற பேர்ட்ஸ் யார் வந்து ஜொனாதன் கூட பேசினாலும் அவங்களும் வந்து வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லா சீகல்ஸுமே வந்து ஜொனாதன் கிட்டேருந்து தள்ளியே இருக்காங்க. ஜொனாதனும் வந்து சரி நான் வந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜொனாதன் அந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போகிறாரு. அங்கே வந்து அவர் ஒரு பேர் ஆஃப் சீகலை பார்க்குறாரு. 2 சீகல் வந்து அவர் முன்னாடி இருக்குது. அந்த 2 சீகல் வந்து நார்மலாக இருக்க சீகல் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஒளிவட்டம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. அதோடைய கண்ணு பார்க்க ரொம்பவே ஷார்ப்பாக ஒரு பிரகாசம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 2 சீகல் வந்து அவங்க ஜொனாதன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டப்போ நான் தான் வந்து உங்கள் பிரதர் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜொனாதனுக்கு வந்து நம்ப முடியல. ஸோ வந்து எப்படி நீங்கள் என் பிரதராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் அவங்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆஃப் சீகல் சொல்லுவோம். நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜொனாதன் சீகல் வந்து நிறைய டெஸ்ட் வைப்போம். ஸ்லோ ஃப்ளையிங் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் ஆஃப் சீகல் வந்து ஜொனாதனோட பயங்கரமாக எக்ஸலண்ட்டாக வந்து அவங்க பறக்கிறாங்க. ரொம்பவே ஈஸியாக பறக்கிறாங்க. ஜொனாதன் கஷ்டப்பட்டு சிறகு அடிச்சு பறக்கிறாரு. அந்த டைமில் அந்த பேர் ஆஃப் சீகல் வந்து ரொம்பவே சிறகவே அசைக்காமல் அந்த ஸ்விங்ஸாக இருக்கட்டும், கிளைட்ஸாக இருக்கட்டும், ஸ்லோ ஃப்ளையிங்காக இருக்கட்டும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஜொனாதனுக்கு வந்து இவங்க வந்து ஹெவன்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்மளே ஹெவனுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் ஆஃப் சீகல் கூட வந்து மேலே பறக்கிறாங்க. ரொம்ப ஹைட்டுக்கு மேலே பறக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹைட் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் தாண்டி மேலே பறக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருக்கார் ஜொனாதன், நம்ம வந்து ஹெவனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜொனாதன் அந்த பேர் ஆஃப் சீகலோட அந்த ஒரு மேலே பறந்துட்டு இருக்கிறதோட பார்ட் 1 முடியுது. அண்ட் பார்ட் 2ல் அந்த ஒரு ஹெவன்லி லைஃப் அந்த பேர் ஆஃப் சீகல் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போச்சு இல்லையா, அதான் வந்து ஹெவன் நினச்சாரு. அந்த ஒரு பிளேஸில் வந்து ஜொனாதன் என்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து பார்ட் 2ல் சொல்கிறாங்க. பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஜொனாதன் அந்த பிளேஸ் அந்த பேர் ஆஃப் சீகல் கூட்டிகிட்டு போன அந்த பிளேஸ்க்கு போயிடுறாரு. அங்கே வந்து அந்த ஜொனாதன் மாதிரியும் அந்த பேர் ஆஃப் சீகல் மாதிரியும் நிறைய சீகல்ஸ் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ளையிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜொனாதனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஃப்ளாக் வந்து இவர் ஒதுக்கிருச்சு. அது வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒன்று மட்டுமே வந்து மையமாக வச்சுட்டு வாழ்கிற அந்த ஃப்ளாக் வந்து இவர் ஒதுக்கிருச்சு. பட் இங்கே வந்து அவரை மாதிரி நிறையா பறவைகள் வந்து சந்தோஷமாக ஃப்ளையிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அண்ட் அவர் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இவரை கூட்டிகிட்டு வந்த பேர் ஆஃப் சீகல் வந்து மறைஞ்சிருவாங்க, பறந்து போயிடுவாங்க. அவர் போன அந்த பிளேஸை வந்து ஜொனாதன் வந்து ஹெவன் நினச்சிக்குவார். அங்கே வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடப்பாங்க, அதான் சலீவன். அந்த சலீவன் வந்து ஜொனாதனுக்கு வந்து பறக்கிறதாகட்டும், நிறையா டெக்னிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே சொல்லித்தராரு. முன்னாடி ஜொனாதன் வந்து சிறகை பாதியாக மடக்கிட்டு ஹைட்லேருந்து பறக்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிறகை மடிக்காமல், இன்னும் சிறகை வந்து அசைக்காமல், அப்படி ரொம்ப ஈஸியாக ஈகிள்லாம் வந்து சிறகை வந்து அசைக்காமல் பறக்கல, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக பறக்கலாம் கற்றுக்கிட்டாரு. நிறையவே டெக்னிக் கற்றுக்கிட்டாரு. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு இருக்கப்போ சலீவன் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்ருக்காரு. ஏன் நம்ம கொஞ்சம் சீகல் மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து சலீவன் சொல்கிறாங்க, பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நம்மளை மாதிரி சில சீகலுக்கு வந்து சாப்பிட்றத தவிர வந்து ஃப்ளையிங் அப்படிங்கிறது ஒன்று முக்கியம்தான், சாப்பிட்றத தாண்டி வேறு ஒரு பர்பஸும் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 100 வருஷம் கழிச்சு தான் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை நோக்கியே நம்ம போக ஆரம்பிப்போம். இன்னும் 100 வருஷம் கழிச்சு தான் ஹெவன்லி லைஃப் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம தேட ஆரம்பிப்போம். ஸோ வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ காலம் தேவைப்படுது அப்படின்னு சலீவன் வந்து ஜொனாதன் கிட்ட சொல்கிறாரு. தென் அதுக்கடுத்து அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஜொனாதன், சலீவன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு எல்டர் ஜயங் இருக்கார். எல்டர் ஜயங் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க பறவைங்களுக்கெல்லாம் சொல்லித்தர ஒரு குரு மாதிரி, ரொம்ப வயசான ஒரு குரு. அந்த குருகிட்ட வந்து எல்லோரும் போய் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அந்த குரு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மறைஞ்சிட்டு இந்த மற்ற சீகல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரம் வந்து திடீர்னு அங்கே நின்றுறாரு. அந்த மற்ற சீகல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவர் வந்து ஒன்றுமே பண்ணல, இவர் இப்போ கண்ணசைக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து எப்படி அங்கே போனாருன்னு சொல்லிட்டு வியந்து பார்க்குறாங்க. ஸோ ஜொனாதனும் வந்து அதே மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் போய் சயாங் கிட்ட எனக்கும் அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சயாங் வந்து கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. ஸோ கிட்டத்தட்ட பல மாதங்கள் வந்து ஜொனாதன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். தென் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஜொனாதன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கப்போ அவர் வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போயிடறாரு. அவர் கூட வந்து சயாங்கும் வராரு. அந்த உலகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆடாக இருக்குது. விச் மீன் அங்கே வந்து 2 சன் இருக்குது. அண்ட்
அந்த ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் கேஜில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் இருக்குது. ஸோ என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ சயங் திடீர்னு வந்து நீ கற்றுக்கிட்ட, ஆனால் உனக்கு இந்த வித்தையில் வந்து உனக்கு இன்னும் நிறையா கண்ட்ரோல் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது அவர் கற்றுக்கிட்ட உடனே மறுபடியும் வந்து அந்த எந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பி போனாரோ அதே இடத்துக்கு வராரு. ஸோ அங்கேருந்து மற்ற சீகர்களுக்குலாம் ஒரே வியப்பு. இப்போ தானே அந்த ஜொனாத்தன் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார், திடீர்னு எங்கேயோ போயிட்டு இங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ஜொனாத்தன் வந்து ஒரு ஹெவன்லி ஸ்டேட்டை அடைஞ்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு வந்து எல்லா சீகளும் வந்து ஜொனாத்தன் வந்து பெருமையாக பார்க்குறாங்க. மற்ற சீகளை பொறுத்தவரையும் ஜொனாத்தன் வந்து எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக கற்றுக்கிற ஒரு சீகளாக வந்து தெரிஞ்சாங்க. அண்ட் சயாங் வந்து ஜொனாத்தன் கிட்ட நீ வந்துருக்கிறது ஒன்றும் ஹெவன் கிடையாது, அண்ட் நீ இப்போ கண்டுபிடிச்ச இல்லையா ஒரு டெக்னிக், அதுவும் வந்து ஒரு ஹெவன் கிடையாது. ஹெவன் அப்படிங்கிறது என்னென்னா வெறும் தாட்ஸ் தான், எந்த ஒரு எல்லையுமே கிடையாது. ஹெவன் அப்படிங்கிறதுக்கு எல்லையும் கிடையாது, டைமும் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் தி ஹெவன்லி லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து சயாங் சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஜொனாத்தனுக்கு வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கலாக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. சூன் பார்த்திங்கன்னா ஜொனாத்தன் வந்து பாஸ்ட்டுக்கு ப்ரெசண்ட்டுக்கு எப்படி டக்கு டக்குன்னு பறந்து வர்றதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக கற்றுக்கிட்டாரு. தென் சயாங் திடீர்னு வந்து மறைஞ்சிடுறாரு. பேசிக்கிட்டே இருக்கப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. மறையிறதுக்கு முன்னாடி ஜொனாத்தன் கிட்ட நீ வந்து உண்மையான லவ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீ இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தென் அவர் போகிறப்ப வந்து அந்த மற்ற சீகளால் அவரை பார்க்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரைட் லைட் மட்டும் அவங்க கண் மேலே பட்டு கண்ணெல்லாம் அவங்க மூடிட்டாங்க. ஸோ அப்படி வந்து சயாங் மறைஞ்சிடுறாரு. ஸோ தென் அந்த ஒரு மற்ற சீகளுக்கெல்லாம் வந்து சொல்லித்தர கடமை யாருக்கு இருக்குன்னா ஜொனாத்தன் சீகளுக்கும் சலீவன் சீகளுக்கும் இருக்குது. ஜொனாத்தனும் சலீவனும் அங்கே இருக்கிற மற்ற சீகளுக்கெல்லாம் சொல்லித்தர்றாங்க. ஸோ சயாங் சொல்லிட்டு போன வார்த்தையை வந்து மறுபடியும் வந்து ஜொனாத்தன் யோசிச்சிட்டே இருக்காரு. ட்ரூ லவ்னா என்ன, ஒரு ட்ரூ லவ்னா என்ன அப்படிங்கிறத நிறையாவே யோசிக்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ இவருக்கு என்ன புரியுது அப்படின்னா இவர் வந்து ஃப்ளைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதே சமயத்தில் ஒரு குடும்பத்தோடு வாழ்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத இவருக்கு தோணுது. ஸோ அப்போ நிறையா தடவை சலீவன்ட்டு கேட்குறாரு, நான் மறுபடியும் என்னுடைய இடத்துல இருக்க என்னுடைய ஃப்ளாக் கூடயே போயிடவா அப்படிங்கன்னு கேட்குறாரு. சலீவன்றதுட்டு நீ அங்கே போனால் அங்கே யாருமே வந்து உன்னை மதிக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா உன்னுடைய ஃப்ளையிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நீ நிறையா உன்ன மாதிரி இருக்கிற மற்ற சீகளுக்குலாம் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறையா தடவை வந்து அவரை வந்து போக விடாமல் தடுக்கிறாரு. தென் கடைசியில் பார்த்தோம்னா ஜொனாத்தன் இருந்துட்டு நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மேபி வந்து பூமியில் இருக்கிற ஏதாவது ஒரு சீகளுக்கு வந்து என்னுடைய உதவி தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபைனலி வந்து சலீவன் வந்து விட்டுடுறாரு. பார்ட் 2ல் வந்து ஜொனாத்தன் அந்த மேலே பறந்து போன அனதர் டைப் ஆஃப் வேர்ல்ட்லேருந்து மறுபடியும் அவருடைய இடத்துல இருக்க ஃப்ளாக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே பறந்து வந்துட்டுருக்காரு. அதோட பார்ட் 2 முடியுது. பார்ட் 3ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் வந்து அவருடைய ஃப்ளாக்கை தேடி கீழே வராரு. அப்போ அவரை மாதிரி ஒரு அவுட்காஸ்டான ஒரு பேர்டை பார்க்குறாரு, சீகலை பார்க்குறாரு. அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சர்லேண்ட் சீகல். ஃப்ளெச்சர்லேண்ட் சீகல் வந்து ஜொனாத்தனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுது. பிகாஸ் ஃப்ளெச்சருடைய அதிகபட்ச ஸ்பீடில் அது பறந்துட்டுருக்கு. ஜொனாத்தன் ரொம்ப சாதாரணமாக பறக்கிறாரு. அப்பையும் 150 mph வந்து ஃப்ளெச்சரை விட ரொம்பவே அதிகமான ஒரு தூரத்தில் ஸ்பீடில் வந்து பறந்துட்டுருக்காரு. ஸோ தென் ஜொனாத்தன் வந்து ஃப்ளெச்சரை வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்கிறாரு. தான் கற்றுக்கிட்ட வித்தைகள் எல்லாத்தையும் வந்து ஃப்ளெச்சருக்கு சொல்லித்தராரு. தென் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே வந்து 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜொனாத்தனுக்கு கிடச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க மறுபடியும் ஜொனாத்தன் இருந்துட்டு நான் ஃப்ளாக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கூட இருந்த இன்னொரு சீகல், அதோடைய நேம் பார்த்திங்கன்னா ஹென்ரி கால்வின் அப்படிங்கிறது தான் அதோடைய நேம். அது வந்து வேணாம், நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அவமானம் தான் படணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, பறிட்டு போகலாம். ஸோ பறக்கிறது ஆம்பிஷன் அப்படிங்கிறத விட இன்னும் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது, ட்ரூ லவ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொனாத்தன் அவங்க ஃப்ளாக்கை தேடி போகிறாரு. அங்கே போய் எல்லாருமே வந்து மறுபடியும் ஜொனாத்தனை வியந்து பார்க்குறாங்க. யாரா இது இவ்வளோ பயங்கரமாக பறக்கிறாங்க, இவர் இந்த ஒரு சீகல் வந்து பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப தேஜஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற சீகல் எல்லாருமே வந்து ஜொனாத்தன் மற்றும் அவங்களுடைய ஃப்ளெச்சர் ஆகட்டும், ஹென்ரி கால்வின் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து வியந்து பார்த்துட்ருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அவுட்காஸ்டான ஒரு சீகல் கூட மற்ற சீகல் பேசினா அவங்களும் அவுட்காஸ்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே பேசாமல் இருக்காங்க. சூன் வந்து அந்த ஜொனாத்தன் ஆகட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அந்த ஃப்ளாக் பக்கத்துலேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மற்ற சீகல்ஸும் அங்கேருந்து ஃப்ளாக்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வந்த சீகல் நேம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்டின்கள், சார்ல்ஸ் ரோலன் அண்ட் டெரன்ஸ் லோவல் அப்படிங்கிற சீகல்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஸோ ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்கெல்லாம் உரமாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜொனாத்தனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூடலாம் இருக்காங்க. கிக் மைனாட் அப்படிங்கிற ஒரு சீகல் வந்து இந்த கூட்டிலேருந்து மறுபடியும் வந்து நீங்கள் உங்களால் என்னை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜொனாத்தன் கிட்ட கேட்குறாங்க. ஜொனாத்தன் வந்து கண்டிப்பாக பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அந்த கிக் மைனாட் அப்படிங்கிற ஒரு பறவைக்கு வந்து ரெக்கைகள் வந்து செயல்படாது. ஸோ அதனால் பறக்க முடியாது.
அதனாலேயே வந்து ஜொனாத்தன் கிட்ட கேட்குறாங்க. ஜொனாத்தன் வந்து உன்னால் கண்டிப்பாக பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ஃபீட்டுக்கு மேலே அந்த சீகலை வந்து கொண்டு போய் விட்டு பறக்க விடுறாரு. அந்த சீகல் வந்து ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அதனால் அந்த சீகல் வந்து பறந்துடுது. எல்லாருமே வந்து ஜொனாத்தனை வியப்பாக பார்க்குறாங்க. ஸோ நிறையா சீகல்ஸ் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளெச்சர் ஆகட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜொனாத்தன் வந்து ஒரு ப்ராக்டிஸில் இருக்கப்போ ஒரு 7000 ஃபீட்லேருந்து எல்லோரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு மதர் சீகல் தன்னுடைய குழந்தை சீகலுக்கு வந்து பறக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கு. அந்த டைமில் பறந்துட்டுருக்க வந்து ஃப்ளெச்சர் சீகல் என்ன பண்ணுதுன்னா, வேகமாக மோதிட்டோம்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும்னு சொல்லிட்டு அந்த பறந்துட்டுருக்கப்போ வந்து டக்குன்னு திரும்பிடுது. அப்போ வந்து ஒரு கிளிஃப் அப்படின்னா ஒரு பீக் மாதிரி மலையோட உச்சி மாதிரி அதில் மோதி பயங்கரமாக அடிபட்டுருது. செத்து போகிற லெவலுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரை இருக்குது, பட் சாகலை. ஸோ எல்லா சீகல்ஸும் வந்து பரவாயில்ல பொழைச்சிக்கிச்சு. ஸோ இந்த மற்ற சீகல்ஸ்லாம் வந்து ஒரு பேய் நம்ம வந்து கொல்ல பார்க்குறாங்க எல்லோரும் அப்படின்னு நினச்சிட்டு மற்ற ஃப்ளாக்ஸில் இருக்க பறவைகள் எல்லோரும் ஜொனாத்தனையும் அந்த ஃப்ளெச்சர் மற்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த ஃப்ளாக்கில் இருக்க எல்லா சீகல் சேர்ந்து கொல்றதுக்காக எல்லோரும் துரத்துறாங்க. அப்போ வந்து எப்படியும் ஜொனாத்தன், ஃப்ளெச்சர் மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்க மற்றவங்களோட நல்லா பறப்பாங்கிறதுனால எப்படியும் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறமும் வந்து ஜொனாத்தன் வந்து அவங்க மேலே கோவமே இல்லை. ஃப்ளெச்சரும் கேட்குறாரு, அவங்கள கொல்ல வந்திருக்காங்க, அவங்களுக்கு கோவமே இல்லை அப்படின்னா. உண்மையான அன்பு அப்படின்னா என்னென்னு தெரியுமா? மற்றவங்கள்ட்ட இருக்க நல்லதை மட்டும்தான் பார்க்கணும். அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன நல்லது இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜொனாத்தன் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஜொனாத்தன் வந்து என்னுடைய டைம் வந்துருச்சு, இனிமேல் நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த சயங் மாதிரி வந்து மறைய போகிறேன்னு சொல்லிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளெச்சர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் இருக்கிற மற்ற ஃப்ளாக்ஸ்லேருந்து வெளியாக வர அவுட்காஸ்ட்டாக வர எல்லாத்துக்கும் வந்து நீ சொல்லிக் கொடு. அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ என்னை வந்து ஒரு ஹெவன்லி ஃபிகராக வந்து சொல்லாத. நானும் வந்து உங்களை மாதிரி நான் சாதாரண சீகல் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வதந்தியை வந்து பரப்பிடாத. நானும் ஒரு சாதாரண சீகல்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறந்துடுறாரு. இதோட பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச பார்ட் 4ல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெச்சர் வந்து எல்லாத்துக்கும் வந்து இதே மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ளாக்கில் இருக்க சீகல் எல்லாருமே வந்து இப்போ பறக்க கற்றுக்குவாங்க. சாப்பாடு ஒன்று தான் முக்கியம் முன்னாடி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 100 வருஷங்கள் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு முக்கியம் இல்லை, இன்னும் லைஃப்பில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஃப்ளெச்சர் என்ன தான் முயற்சி பண்ணி ஜொனாத்தன் வந்து ஒரு சாதாரண சீகல் தான் அப்படின்னு சொன்னாலும் மற்ற ஒரு சீகல் ஃப்ளாக்ஸுக்கு முன்னாடி ஜொனாத்தன் ஒரு டிவைன் ஃபிகராகவும் மித்திக்கல் ஃபிகராகவும் தான் தெரிகிறாரு. அண்ட் ஃப்ளெச்சரும் ஒரு நாள் வந்து ஜொனாத்தன் மாதிரி மறைஞ்சிடறாரு. மறைகிறப்போ அந்த சீகல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளெச்சர் மறைஞ்ச இடத்துல வந்து தினமும் ஒரு பெபிள் போட்டு அதை வந்து ஸ்டோன் ஆஃப் ஒன்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாக் வந்து எப்போயுமே கலையாமல் எல்லோரும் உறுதுணையாக ஒரு பிரதர்ஹுட் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தினமும் வந்து ஒவ்வொரு சீகலும் அங்கே ஸ்டோன் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வழக்கம் வந்து பல வருஷங்களாக வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஆந்தோனி சீகல் அப்படிங்கிற ஒரு சீகல் பறந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சீகல் வந்து சாப்பிட்றதுக்காகவே வந்து உயிர் வாழலை, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய பறக்கிறதுல எல்லா வித்தைகளுமே கற்றுக்கிட்டாங்க. இந்த டைமில் வந்து இந்த சீகலுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி டைமில் அந்த ஆந்தோனி சீகல் லைஃபே போர் அடிச்சிருது. லைஃப்பில் எல்லாமே கற்றுக்கிட்டோம், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுக்கு உயிர் வாழ்ந்துட்டு நம்ம செத்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஆந்தோனி சீகல் பெரிய ஹைட்லேருந்து குதித்து சாகலான்னு சொல்லிட்டு பறக்குது. இந்த சென்ஸ் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு ரெக்கைகள் எதையும் அசைக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் கீழே விழுந்துட்டா செத்துடலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் விழுக பார்க்குது. அந்த டைமில் வந்து ஒரு டிவைன் ஃபிகர் மாதிரி ஒரு சீகல் வந்து ஆந்தோனி சீகல் சுற்றி பறந்துட்டுருக்கு. ஸோ யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தோனி பார்த்துட்ருக்கு. அப்போ வந்து ஐ ஆம் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீகல் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. அது வேறு யாரும் கிடையாது, ஜொனாத்தன் சீகல். ஸோ இது மூலமாக என்ன வந்து ஆத்தர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, லைஃப்பில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. லைஃப் ஷுட் பி கோ ஆன். லைஃப்க்கு வந்து எண்டே கிடையாது. ஸோ நமக்கு ஒன்று வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்ல வராரு. ஸோ ஐ எம் ஜான்னு சொல்கிறதோட அந்த 4th பார்ட் முடிஞ்சு போயிடும். செல்ஃப் டிஸ்கவரி தான் இந்த ஓவரால் நாவலுடைய தீம். And that's all about the novel. If you have any doubt or found any mistake, just comment that so that I will try to rectify my mistake. Thank you.